ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூன் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, வெனிசுலா பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எந்த நடவடிக்கை மூலம் நிவாரணப் பொருட்களை வழங்கியது இந்தியா அப்படின்னா, ஆப்ரேஷன் அமிஸ்டாட் அப்படின்ற நடவடிக்கை மூலமாக தான் இந்தியா வெனிசுலாவுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியிருக்காங்க. அமிஸ்டாட் என்றால் ஸ்பானிஷ் மொழியில் நட்பு என்று பொருள். இது முக்கியமாக கேட்பாங்க. ஆப்ரேஷன் அமிஸ்டாட் எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெனிசுலா பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்காக. அமிஸ்டாட் அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில் நட்பு என்று பொருள். 589 பேர் இந்த பூகம்பத்தால் உயிரிழந்திருக்காங்க. 49,500க்கும் மேற்பட்டோரை காணலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பீஷ் கியூப் அப்படின்ற 2 அவசர கால நடமாடும் மருத்துவமனையும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்தியா. பீஷ்ம் கியூப் அப்படின்ற 2 அவசர கால நடமாடும் மருத்துவமனையும் அந்த நிவாரண பொருட்களோடு சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பீஷ்ம் அப்படின்றது இந்திய சுகாதார முன்னெடுப்பு நட்பு உதவி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பீஷ்ம் கியூபில் 1000 மருத்துவ உபகரணங்கள், அத்தியாவசிய மருந்துகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து 200 பேர் வரை சிகிச்சை அளிக்க முடியும், 20 அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு பிரத்யேகமான அவசர கால நடமாடும் மருத்துவமனை 2 அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த டென்ட் போடுறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு தற்காலிக ஹாஸ்பிட்டல் எப்படி உருவாக்கலாமோ அதே மாதிரி அதை உருவாக்கி நிறைய பேர் இதன் மூலம் பயன்பெறுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 180 மொழிகளில் நோயாளிகளிடம் தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவும் பிரத்யேக செயலியும் இந்த பீஷ் கியூப்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து போதைப்பொருள் தடுப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 26 அனுசரிக்கப்பட்டது. இதற்கான கருப்பொருள் பார்த்தோம்னா, போதைப்பொருள் பிரச்சனை, நீடிக்கும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான தீர்வுகள் அப்படின்ற கருப்பொருளில் தான் இந்த ஜூன் 26 போதைப்பொருள் தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. இதற்காக விழிப்புணர்வு மாரத்தான் ஒன்று தொடங்கினாங்க. அது எதை பேஸ் பண்ணி தொடங்கினாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவுரை வழங்கினார். இந்த போதைப்பொருள் தடுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படின்ற ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. அடுத்து உலக அளவில் குங்குமப்பூ உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஈரான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. உலக உற்பத்தியில் சுமார் 90%. ஆப்கானிஸ்தான், கிரீஸ் ஆகியவை அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஈரான் இருக்காங்க. உலக உற்பத்தியில் சுமார் 90% அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான், கிரீஸ்லாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் முதன்மையான குங்குமப்பூ உற்பத்தி மாநிலம் ஆகும். அடுத்து நாணயம் தயாரிக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்ட் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. நாணயம் தயாரிக்கப்படும் இடம் மின்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கலை சொல்லலாம் நிறைய கேட்பாங்க. அதனால நம்ம நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாகவே சில தமிழ் வேர்டுக்கு என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாணயம் தயாரிக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உவேசா முதலில் பதிப்பித்த நூல் எது? அதனை எங்கு பதிப்பித்தார்? ஃபர்ஸ்ட் பதிப்பித்த நூல் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. அதை எங்கே பதிப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை சென்னை சூளையில் உள்ள அவதானம் பாப்பையார் சாலையில் உள்ள திராவிட ரத்னாகரம் என்னும் அச்சுக்கூடத்தில் தான் பதிப்பித்தார். எங்கே அப்படின்னா, சென்னையில் சூளையில் உள்ள அவதானம் பாப்பையார் சாலையில் உள்ள திராவிட ரத்னாகரம் என்னும் அச்சுக்கூடத்தில் தான் பதிப்பிச்சிருக்காரு. வஉசி பற்றிய குறிப்பு பார்த்தோம்னா, இவர் மணக்குடவர் உரையுடன் திருக்குறளையும் இளம்பூரணார் உரையுடன் தொல்காப்பியத்தையும் பதிப்பித்திருக்காரு. ஜேம்ஸ் ஆலனை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இதில் எந்த உரையை திருக்குறளை பதிப்பித்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறளில் 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் மணக்குடவர் உரையை பதிப்பிச்சிருக்காரு. தொல்காப்பியத்தில் இளம்பூரணார் உரையை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தற்காலிகமாக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது? வேங்கட நாராயணா அப்படின்றவங்கள தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தற்காலிகமாக தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி குறியீடுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அப்படின்ற பிளேஸ்ல தான் 5000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி குறியீடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. என்னென்ன பொருட்கள்லாம் கண்டறிந்தது? சில சமயம் இந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இது எங்கே கண்டறிஞ்சாங்க அப்படின்னும் கேட்பாங்க. அதனால நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3 குவளைகள், தட்டு, கிண்ணம், கும்பா, சிறிய பானை ஆகியவை இருந்துள்ளன. இவை கருப்பு சிவப்பு நிறமுடையன. முதுமக்கள் தாழிகள் வெளிவந்த பகுதியில் ஆய்வு செய்தபோது உடைந்த சுடுமண் தாங்கிகள் மூடிகளில் குறியீடுகள் இருந்தன. பெருக்கல் குறி, தலைகீழ் சூலம்,
ஏணி ஆகிய குறியீடுகள் 3 சிவப்பு நிற ஓடுகளிலும் 7 கருப்பு சிவப்பு ஓடுகளிலும் உள்ளன. இவை கிமு 4000 முதல் கிமு 1500 வரையிலான பெருங்கற்காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மலைப்பகுதிகளில் கண்டறியறதை விட சமவெளியில் கண்டறியது தான் முந்தையவை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதன்படி இது 5000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மத்திய உளவு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மகேஷ் தீக்ஷித் அப்படின்றவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் 1993ஆம் ஆண்டு IPS அதிகாரி. உளவு பிரிவு தலைவராக முக்கியமான விஷயத்திலாம் இவர் தான் இருந்திருக்காரு. ஜம்மு காஷ்மீர் 370வது சிறப்பு சட்டப்பிரிவு நீக்கிய பிறகு இவர் தான் உளவு பிரிவு DGPயாக இருந்திருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதும் இவர் தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத முகாம்களை அழித்தலில் முக்கிய பங்கு வகித்தவரும் இவர் தான் அப்படின்றாங்க. அடுத்து ஆபரேஷன் சிந்தூரில் உயிரிழந்த 6 வீரர்களினுடைய பெயர்களை தற்போது தான் வெளியிட்டிருக்காங்க. இது தேசிய நினைவு இடத்துல பார்த்தோம்னா அவங்களுடைய பெயர் அதோட 3D உருவம் பொதிக்கப்பட்டு, அதாவது 3D ஃபோட்டோ பொதிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பவன்குமார், சுனில்குமார், தினேஷ்குமார், மூத் முரளி நாயக், சுனில்குமார் சிங், சுரேந்திரகுமார் அப்படின்ற 6 வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலகக்கோப்பை போட்டியில் ஜெர்மனியை வீழ்த்தியதற்கு எந்த நாடு ஒரு நாள் விடுமுறையை அறிவித்தது? ஈக்வடார் அப்படின்ற நாடு தான் ஜெர்மனியை வீழ்த்தியதற்கு ஒரு நாள் விடுமுறை, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு நாள் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.